நீங்கள் சேலத்துலேயே எடுத்துங்க, நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது? இப்போ நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. ஆக இன்றைக்கி கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதி நாங்கள் ஜெயித்தோம். இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து தான் வருது ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் பல இடங்களில், பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. 2014 வேறு மாதிரி போட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் தோல்வி அடைஞ்சாலும் கிடையாது. நீங்கள் 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? அது அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்கள், 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்போ வெற்றி பெற்றுக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர். பார், பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்துருக்குது. 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேறு எந்த கருத்தும் சொல்லலை. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகத்தில் கேட்குறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திரிச்சு போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்கள். ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்குது. அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஊடகம் நம்ம பத்திரிக்கை என்னென்னலாம் பேசுகிறீங்க? 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சதவீதம் 1% அதிகமாக இருக்குது. அவெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார் இது சார் போன தடவை 2019 என்னாச்சு சொல்லுங்கள்? அப்போ மட்டும் நாடாளுமன்ற, அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்கள் 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டில் ஜெயிக்கிறார். அங்கே திமுக வேட்பாளர் போகணும், தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். எந்த சமயத்தில் எப்படி வாக்களிப்போ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்கள். எந்த கருத்து? நீங்கள் தான் திரிச்சு போடுறீங்களே. கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னதையும் உடனே கேட்குறாரு அறிவியல். ஆக அதிமுக அண்ணா யார் வேணாலும் சொல்லுவார், அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? பாஜகவை பொறுத்தவரை கடந்த மத்திய ஆட்சியில் வந்து தனிப்பெரும்பான்மையாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. இப்போ மோடி அவர்கள் மீது வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குன்னு கருதலாம். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சுருந்தா அதிகமான அவர் வந்து தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் சொல்லலை. அந்த அதுக்கு என்ன பண்ணுறது? நாங்கள் அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நீங்கள் இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிக்கையில் பெருசாக கொட்டை எழுத்துல போடுவீங்க.
இல்லை, அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்கு நாங்கள் தான் கிடச்சுவா, அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் யதார்த்தமாக கேட்குறாரு, ஏன் பின்னடைவுன்னு கேட்குறாரு. இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணத்தில், அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்தில் சரிவு ஏற்பட்டுருங்க, அவ்வளவுதான். சார் அவர் கொடுக்குறது நாங்கள் என்ன பண்ணுறது, அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும். யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்விகள் நாங்கள் கூட்டணியில் அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கல, அதனால் அவருடைய அவர்கள் என்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், இங்கே தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 23/10 நான் சொல்கிறேன் நினைக்கிறேன், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் 24/10/2023 உங்கள் பேட்டின் வாயிலாகவே நான் தெரிவிச்சிருக்கிறேன். இங்கே உங்களை வச்சு தான் நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன், தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன், கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன்.